உன்னோட அத்தனை ரகசியங்களும் இப்ப எங்கிட்ட இருக்குங்கிறத மறந்துட்டியா அமிர்தா? அந்த பைரவங்கிட்டையும் விஷ்ணுகிட்டையும் போய் இந்த ரகசியத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா அமிர்தா? இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப சந்தோஷமா கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்பவுமே இப்படியே இருந்துட்டா எங்களுக்கு அது போதும் இல்ல அத்தை? நாகமணிய தன்னோட கர்ப்பத்துல வச்சிருக்கிற அந்த சிவலிங்கம் இந்த ருத்ர பர்வத மலையில தான் இருக்கு. என்ன பாட்டி, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கீங்க? இருக்க கூடாதா? சந்தோஷம் இல்லாம இருக்குமா? ஏம்மா மயூரி, ஒரு சில நேரத்துல நீ தெரிஞ்சு கேக்குறியா தெரியாம கேக்குறியான்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஏம்மா, இந்த வீட்டுல என் பேரனும் பேரன் பொண்டாட்டியும் ஒன்னா உட்காந்து பந்தக்கால் பூஜை பண்றாங்க. சந்தோஷமா இருக்காதா? பந்தக்கால் பூஜையோட மகிமையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பந்தக்கால் பூஜை பண்ணா சாக்ஷாத் அந்த பரமேஸ்வரனை நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாராம். நிறுத்துறீங்களா பாட்டி? என்னாச்சு திடீர்னு நீ இப்படி பேசுற? இத பாரு, இதையெல்லாம் நீயும் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு உனக்கும் கல்யாணமாயி நீ புருஷன் வீட்டுக்கு போவ. போதும் பாட்டி, நிறுத்துங்க. கல்யாணமா புருஷன் வீடா பந்தக்கால் பூஜையா? போதும், எல்லாத்தையும் நிறுத்துங்க. மயூரி, பின்ன என்ன பாட்டி? எனக்கும் சில சமயத்துல பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களானே தெரியல. வீட்ல எல்லாரும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இப்படி யோசிக்கிற? சிரிப்பு சந்தோஷம்லாம் உங்களுக்கு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. என் மனசுல அர்ஜுனை பத்தி தேவையில்லாத ஆசையை வளர்த்து அர்ஜுன் அமிர்தாவை பிரிச்சு அர்ஜுனை எனக்கே கிடைக்கிற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு என் மனசுல ஆசையும் வளர்த்து என்னை இந்த வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஏன் முன்னாடியே சொல்றீங்களா? என்னால எப்படி பாட்டி இதை சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? மயூரி, அது முடிஞ்சு போன அத்தியாயம். அந்த பக்கத்தை திருப்பி திருப்பி பாக்குறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அர்ஜுன் அமிர்தா ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா குடும்பம் நடத்தணும்னு தான் எல்லாருடைய ஆசையும். ஏன் ஆசையும் அதுதான். அதை விட்டுட்டு வேற எதுவும் கேட்டுக்க எனக்கு இஷ்டம் இல்ல. அப்பன்னா அந்த ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா வாழ்க்கை கொடுக்கறான். உனக்கும் அப்படித்தான். காலம் வரும்போது உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அது தானா உன்னை தேடி வரும். இத பாரு, இந்த கோபம் ஆத்திரம் வெறுப்பும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க கிட்ட எல்லாம் சந்தோஷமா பேசு. என்ன சாஸ்திரத்துக்கு நேரம் ஆகுது, நான் அங்க போறேன். நீயும் சீக்கிரம் வந்துரு. பாட்டி, இவ்வளவு சீக்கிரம் நீங்க உங்க நேரத்தை மாத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன இருந்தாலும் நீங்க உங்க பேரனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மயூரி ஒன்னும் குறைஞ்சவ இல்ல. அவ்வளவு சுலபமா என் அர்ஜுன அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை ஈஸியா ஏமாத்திடலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இப்ப நீங்க எடுத்த இந்த முடிவுக்காக எதிர்காலத்துல ரொம்பவே வருத்தப்பட போறீங்க பாட்டி. ஏன் தெரியுமா? இந்த மயூரி தான் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக எந்த காரியத்தை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பா. உயிர் எடுக்கிறதுக்கு கூட. இந்த வீட்டுல நிச்சயமா ஒரு தலை உருளதான் போகுது. அந்த நாகராணியால இல்ல. இந்த மயூரியால. ஏ அமிர்தா, நீ அதிகமா பேசுற, நிறுத்து. இதுக்கு மேல பேசாத. இந்த சித்தியன் தான் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி
நீயா சரணடைஞ்சிட்டனா உனக்கு நல்லது. இல்லனா என்ன பண்ணுவ? வெறும் வார்த்தைகளாலேயே கோட்டை கட்டுற உங்களுடைய வம்சத்துக்கு செயல்ல இறங்குறது எப்படின்னு கூட தெரியாது. அதான் சொன்னல, என் வழியில குறுக்கிட்டா உன்னுடைய குழிய நீயே தோண்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அனுபவிடா. பாபா, இது சித்தையனோட குரல் மாதிரி இல்ல? ஆமா பாபா, இது சித்தையனோட குரல் தான். அவர் ஏதோ ஆபத்துல இருக்கார் போல இருக்கு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். ஹேமா, சித்ரா, சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வாங்க. சாஸ்திரத்துக்கு லேட் ஆகுதுல்ல. எங்க இருக்கீங்க? வந்துட்டோம் பாட்டி. வாடாப்பா பேராண்டி, இப்படி உக்காரு. என்ன அமிர்தா, இன்னைக்கு ரொம்ப வெக்கப்படுற? சடங்குகள் எல்லாம் என்னமோ முதல் தடவை பண்ற மாதிரி பண்ற. முதல் தடவை தானக்கா? அது என்னமோ உண்மைதான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு மாதிரி தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுலயும் இந்த சாஸ்திரம்லாம் புதுசா இருக்குன்னு சொல்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம அர்ஜுனுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான் பத்தியா. அது யாருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்கும்? 2 தடவை எண்ணெய் சாஸ்திரம், 2 தடவை நலங்கு, அப்புறம் 2 தடவை தாலி கட்டுறது. ஆனா பொண்டாட்டி மட்டும் அவங்க தான். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, எப்பவுமே சரி. ஓஹோ, இந்த குடும்பத்தனத்துக்குலாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. முகூர்த்தம் போறதுக்குள்ள என்ன சாஸ்திரத்தை பண்ணணும். சுமங்கலிங்க எல்லாம் வந்திருக்காங்க. முதல்ல அவங்க என்ன சாஸ்திரம் பண்ணி ஆரத்தி எடுக்கட்டும். ஹேமா, நீயும் சித்ராவும் அப்புறம் பண்ணுங்க. சாவித்ரி அம்மா வாங்க, முதல்ல நீங்க ஆரம்பிச்சு வைங்க.
உங்க கையால எண்ணெய் தேய்ச்சிக்கிட்ட ஜோடி வருஷம் முடியறதுக்கு முன்னாடி தொட்டில் கட்டுவாங்களாம். வாங்கம்மா. धीमतान धीमतान धीरनान धीना धीमतान धीमतान धीरनान धीना धीमतान धीमतान धीरनान धीना धीमतान धीमतान धीरनान धीर धीरना நல்லா இருமா. நீங்க வாங்க. நாகராணி, நீ என்ன கட்டி போட முயற்சி பண்றல்ல, உன்னால என்னோட தேகத்தை வேணா கட்டி போட முடியுமே தவிர என் வாயை கட்டி போட முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் இங்க வந்துருவாங்க. உன் தண்டவாளம் ஏறிடும். எல்லாரும் முன்னாடியும் உன் சுயரூபம் வெளியே வரப்போகுது. உன்னோட முடிவு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அனுபவிக்க போற, நீ அனுபவிப்ப. பாபா 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 சிதையா 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 எங்க இருக்க? நீங்க வாங்க.
எல்லாரும் என்ன சாஸ்திரத்தை பண்ணிட்டீங்கன்னா பொண்ணும் மாப்பிளையும் போய் குளிச்சுட்டு வரட்டும். நல்லெண்ணெய் ரொம்ப நேரம் தலையில இருந்தா ஜலதோஷம் பிடிச்சிரும். ஹேமா கூட்டிட்டு போமா, குளிச்சுட்டு வரட்டும். என்னம்மா அமிர்தா, என்னமோ என் பிள்ளைய முதல் முறையா பாக்குற மாதிரி அவன் அப்படியே முழுகிற மாதிரி பாத்துட்டு இருக்க. என்னம்மா சமாச்சாரம்? பாத்துமா, அப்புறம் என் பிள்ளைக்கு ஓன் திருஷ்டியே பட்டுட போகுது. அதை பத்தி கவலைப்படாதீங்க அத்தை, பாட்டே தான் இருக்காங்களே, திருஷ்டி கழிச்சிடுவாங்க. பரவாயில்லையே, நம்ம அமிர்தாவும் அத்தைக்கு ஏட்டிக்கு போட்டியா பேச ஆரம்பிச்சிட்டா. அர்ஜுன், இதெல்லாம் உன்னோட ட்ரைனிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்ன என்ன, இது கூட இல்லைன்னா இப்படி நூலோட குணம் மட்டுமே சேலைக்கு வராது. சில நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற பேண்ட் ஷீட்டோட குணம் கூட வரும். அம்மா, என்னம்மா மறந்துட்டீங்களா? அதாம்மா, எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு மாப்பிள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா தானே இந்த சாஸ்திரம் முடியும். ஐயோ ஆமால, ஞாபகம் மறந்துட்டேன் பாத்தியா. அர்ஜுன், அமிர்தா ரெண்டு பேர் கண்ணத்திலயும் மஞ்சளை பூசி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு, கடவுளே 100 வருஷம் நாங்க சந்தோஷமா வாழணும்னு மனசார வேண்டிக்கோங்க. வாடா. நீ வாமா. धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनान धीना धीम्तान धीम्तान धीरनन धीर धीरना பார்த்தது போதும், போய் அங்க உட்காரு. तकिटतोम तकदिन तोम तो तकिटतोम तकिटतोम तकदिन